மாண்புமிகு திமுக ராஜேந்திரன் அவர்கள் மட்டும் படிங்க. நீங்க கொடுத்திருக்க அறிவு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதி போகநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள இலங்கை தமிழர் ஏதிலியர் முகாமைச் சேர்ந்த 3 பேர் டெங்கு காய்ச்சல் அல்லது மர்ம காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ள செய்தி வரப்பெற்றுள்ளது. அவையை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்தி மேலும் இந்த நோய் பரவாமல் தக்க நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்று அவையின் கவனத்தை ஈர்த்து நிறைவு செய்கிறேன். மாண்பு உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள், முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியில் பல கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு, ஆழ்குழாய் கிணறு மூலமாக தண்ணீர் வரவில்லை. 400 அடி 300 அடி என்று நீர்மட்டம் குறைந்து விட்டது. லாரி மூலமாக ஒவ்வொரு ஊராட்சிக்கும் தண்ணீர் சப்ளை செய்கிறார்கள். மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். அதை போக்குவதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்று உங்கள் கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். மாண்பு உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி திருமூர்த்தி அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளுவதற்காக அனுமதிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே விவசாயிகள் மத்தியில் பதட்டமான சூழ்நிலை உருவாகியுள்ளதை தவிர்க்கும் பொருட்டு அரசு நேரடியாக தலையிட்டு விவசாயிகள் நேரடியாக மண்ணை அள்ளுவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துமாறு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். மாண்பு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள், முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலே இயங்கி வரக்கூடிய சட்டத்திற்குட்பட்டு எல்லா விதமான முறையான அனுமதிகளை பெற்று இயங்கி வரக்கூடிய பட்டாசு தொழிற்சாலைகள் மற்றும் விற்பனைகளிலே திடீர் ஆய்வுகள் என்கின்ற பெயரில் நடத்தப்படக்கூடிய சோதனைகளின் வாயிலாக அங்கே இருக்கக்கூடிய பட்டாசு தொழில் மிகுந்த பாதிப்புக்குள்ளாக இருப்பதையும் அது குறித்து அரசு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தீபாவளிக்கு முன்னாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்ட ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வந்திருக்கிறேன். அதை அரசுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். டாக்டர் முத்துராஜா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதியில் குடிநீர் பிரச்சனை அதிகமாக உள்ளது. 15 நாட்கள் ஒரு முறைதான் குடிநீர் வழங்கப்படுகிறது. சென்ற ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட கொள்ளிடத்திலிருந்து சிறப்பு மாநகராட்சிக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தை விரைந்து செயல்படுத்திடவும், திருவப்பூர் மேம்பாலத்தை உடனடியாக ஆரம்பிக்கவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் அபிஷேக் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போலூர் தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி. அங்கு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த கரைப்பூண்டி கிராமம் அருகே உள்ள செய்யார் அணை ஆற்றுக்கு நடுவில் உள்ள அணைக்கட்டிற்கு முதல் வருடமே பட்ஜெட்டில் மாண்புமிகு நீர்வளத்துறை மற்றும் பொதுச் செயலாளர் அவர்கள் திட்டத்தை 21 கோடி மதிப்பில் அறிவித்ததற்காக போலூர் தொகுதி மக்கள் சார்பாக மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுதந்திர நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் அடிப்படையான உரிமைகள் இருக்கிறது. உயர்கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். கவனிப்பு என்ன எழுதிருக்குன்னு அதை மட்டும் சொல்லுங்க. உயர்கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் அனைத்து கல்லூரிகளுக்கும் உரிமைகளுக்காக போராடுகிற மாணவர்கள், குறிப்பாக இடதுசாரி மாணவர்களை இனம் கண்டு அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை உடனடியாக நடவடிக்கை குழுவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கிறது. நேற்று கூட நான் இங்கே கவனத்தை கொண்டு வருவதற்காக வந்தேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு வட்டாட்சியர் சொல்ல வேண்டாம், நிகழ்வுகளை சொல்ல வேண்டாம், இது போன்ற ஒரு கணக்கெடுப்பு பொதுவான இப்படி ஒரு உரிமைக்காக போராடுகிற சுதந்திர நாட்டில் இப்படி சட்ட அமைப்பு, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், குஜலம்பாடியில் இருக்கிற அதற்காக ஒரு வட்டாட்சியர் இங்கே தலைமையிலிருந்து இங்கே அனுப்பப்பட்டவர் ஒரு சர்வே பண்ணுவதற்காக அனுப்பணும். அவர் தேவையில்லாமல் இது போன்ற கடிதங்கள் எழுதி அதன் மூலமாக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இரண்டையும் யார் யார் இருக்கிறார் என்று புள்ளிவிவரங்களை கேட்டார்கள். நேற்று முன்தினம் 8:30 மணிக்கு எனக்கு சொன்னீங்க. அப்போ அவர் அங்கிருந்து
விடுவிக்கப்பட்டார். அவர் மீது இப்போது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம்.